வணக்கம். போன வாரம் ரிலீஸ் ஆன 2 தமிழ் படங்கள்ல அரண்மனை பார்த்து ரிவ்யூ பண்ணியாச்சு. இன்னைக்கு குரங்கு படல் 2 மலையாள படம் ரிலீஸ் ஆச்சு. மலையாளி ஃப்ரம் இந்தியா பார்த்தாச்சு. டொவினோ தாமஸ் நடிச்ச நடிகர் படத்தை மட்டும் சாய்ஸ்ல விட்டுலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபால்கையோட ரிவ்யூ வருமானு சிலர் கேட்டிருந்தீங்க. அந்த படம் இன்னும் பார்க்கல. நாளைக்கு பார்த்துட்டு ஃபால்கையோட ரிவ்யூ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே. அண்ட் அரண்மனை ரிவ்யூவில் ப்ளூ சட்டையை வந்து நீங்கள் தமிழில் வந்து கையில் வச்சிருந்தீங்க, ஏன் போடலன்ற மாதிரி சிலர் கேட்டிருந்தாங்க. என்னன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ரிவ்யூக்கு ஒவ்வொரு சட்டை மாற்ற முடியல, கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கா. அதனால் இனிமேல் வாரத்துக்கு ஒரு சட்டை போதும், ஒரே கலரை மெயின்டைன் பண்ணுவோம் வாரம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேவா இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். குரங்கு படல் 80s நடக்கிற கதை. கத்தேரிங்கிற கிராமத்தில் 4 சின்ன பசங்க சம்மர் லீவில் நல்லா விளையாடலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் சந்தோஷோடைய அப்பா காளி வெங்கட் தறி போடுறவர். அவருக்கு சைக்கிள் ஓட்ட பயம், எங்கே போனாலும் நடந்தான் போகிறாரு. ஊரில் எல்லாரும் அவரை நட்ராஜா சர்வீஸ்னு கிண்டல் வேற பண்ணுறாங்க. இதனால் ஸோ அப்பா மாதிரி தன்னை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சந்தோஷ் சம்மர் லீவில் சைக்கிள் கற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவரால் நினச்ச அவரே சைக்கிள் கற்றுக்க முடிஞ்சுதா இல்லையா, அதுக்கு அவர் வந்த தடைகள்லாம் என்ன, இந்த சம்மர் லீவில் அவர் கிடைச்ச அனுபவங்கள்லாம் என்ன, இதெல்லாத்தையும் சொல்கிற சிம்பிளான படம் தான் இந்த குரங்கு படல். காளி வெங்கட், நக்கலைட்ஸ் டீமை சேர்ந்த சாவித்ரி, ஜென்சன், பிரசன்னா பாலச்சந்திரன், 2 சீனில் வர செல்லா, குபேரன் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. சின்ன பசங்களை பொறுத்த வரைக்கும் மாரியப்பன்கிற லீட் கேரக்டர் நடிச்சிருக்கிற சந்தோஷ் வேல்முருகன் கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. பட் எங்கெல்லாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மீட்டர் லைட்டாக குறையுதோ அங்கெல்லாம் அவருடைய இன்னசென்ஸ் வந்து கொஞ்சம் அவரை காப்பாற்றிடுது. பட் சந்தோஷை விட நீதிமாணிக்கம் கேரக்டர் நடிச்சிருக்கிற ராகவனும் அங்குராசா நடிச்சிருக்கிற ரத்தீஷும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸாக இருக்காங்க. ஞானசேகர், சாய் கிஷோர்னு மற்ற 2 பசங்களும் கூட கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கையளவு மட்டுமே நடிகர்கள் இருக்கிற இந்த படத்துக்கு சுமி பாஸ்கரன் சினிமாடோகிராஃபி மூலமாக லைஃப் கொடுத்துருக்காரு. பியூட்டி ஷாட்ஸில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒரு யதார்த்தமான ஃபீலை கொடுக்க தான் முயற்சி பண்ணியிருக்காரு. ஜிப்ரானுடைய பாடல்கள், பின்னணி இசை ரெண்டுமே பிளசண்டாக இருக்குது. முக்கியமாக கொண்டாட்டங்கிற பாட்டும் சரி, அதோடைய மாண்டேஜ் காட்சிகளும் சரி நல்லா இருந்தது. ஒரே ஒரு மதுபான கடையை வச்சு பொலிட்டிக்கல் சட்டையரா முதல் படத்தை எடுத்து இயக்குனர் கமலக்கண்ணன் ஒரு வட்டம் அடிச்சு 80s கிட்ஸ் நாஸ்டல்ஜியா சம்மர் லீவ்ல அவங்களோட லைஃப்னு லைட்டான சப்ஜெக்டே கையில் எடுத்திருக்காரு. அதை முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ளிகேட் பண்ணாமல் நரேட் பண்ணியிருக்காரு. சம்மர் ஹாலிடேஸ்ல இந்த பசங்க போடுற பிளான், அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், சைக்கிள் கத்துக்கிறத வச்சு வர காட்சிகள்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த காலகட்டத்தோட அழகான பதிவாக இருக்கு. பட் இதுக்கு நடுவுலையும் லாட்ரி டிக்கெட் பிரச்சனை, இந்த குடிபோதைங்கிற மாதிரியான சோஷியல் இஷ்யூஸையும் லைட்டாக டச் பண்ணிட்டு போறாரு இயக்குனர். இந்த பசங்க ஃபேஸ் பண்ற சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த சிச்சுவேஷன்ஸ், இவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ஸ்லாம் ஹிலேரியஸா இருக்கு. இன்னொரு பக்கம் பிரசன்னா பாலச்சந்திரன், ஜென்சன் இவங்களுக்குள்ள இருக்கிற ட்ராக்குமே கூட நல்லா ஜாலியாகவே இருக்கு. முக்கியமாக ஒரு சைக்கிளை தேடி அவங்க போவாங்க. அந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸுமே நம்மள நல்லாவே சிரிக்க வைக்குது. காசு சேர்க்க அடுத்தடுத்து இந்த பையன் பண்ற வேலை, தான் அப்பாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற நடந்துக்கிற விதம், கடைசியில் அப்பாவோட கடனுக்காக இந்த பையன் எடுக்கிற டிசிஷன், இதெல்லாமே அவங்க இன்டென்ட் பண்ண அளவுக்கு நெகிழ்ச்சியா டச்சிங்கா இல்லைனாலுமே கூட பார்க்க கொஞ்சம் கியூட்டா இருக்குன்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அப்பாவை அந்த பையன் எதிர்த்து பேசுற சீனும் அப்பாவுக்கு ரியலைசேஷனும் கூட நல்லா இருந்தாலும் அவ்வளோ அழுத்தமா இல்லை. சின்ன பசங்களுடைய லைஃபை காட்டுற எளிமையான கதை, அதை எளிமையாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நடக்கிற சம்பவங்களோட என்னால் கனெக்ட் பண்ண முடிகிற அளவுக்கு எந்த கதாபாத்திரத்தோடையும் கனெக்ட் ஆகலை. அதனால எமோஷனலாக இந்த படம் சுத்தமாக என்ன என்கேஜ் பண்ணவே இல்லை. கொஞ்சம் சினிமா தனம் கலந்த ஸ்டேஜிங்கும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இப்படியான எளிமையான கதைகளில் அவங்க காட்டுற அந்த லைஃப் ரத்தமும் சதையுமா நம்மளுக்கு ஃபீல் ஆகணும், எமோஷனலாக நம்மளை டச் பண்ணணும். அப்போ தான் ஏதோ ஒரு வகையில் அந்த கதை நம்மளை பாதிக்கும். காக்கா முட்டை, பசங்க மாதிரியான படங்களில் இதை சரியாகவே பண்ணியிருப்பாங்க. அது இங்கே மிஸ்ஸிங். இந்த சின்ன பசங்களுடைய நடிப்பு பெருசாக தப்பாக தெரியலனாலுமே கூட அவ்வளோ நேச்சுரலாக ஃபீல் ஆகலை. அவங்க டயலாக்ஸ் பேசுகிற விதம், அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ், இது எல்லாமே ரொம்ப சினிமாவாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பையன் குரங்கு படலை பேலன்ஸ் பண்ணுற அந்த ஒரு மொமெண்ட், ஃபர்ஸ்ட் டைம் மேலே சீட்டில் ஏறி உட்காந்து சைக்கிள் ஓட்டுற அந்த மொமெண்ட், காளி வெங்கட் தன் பையனை பற்றி ரியலைஸ் பண்ணுற அந்த மொமெண்ட், படத்தில் பொட்டன்ஷியல் ஹை மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் அதை எதையுமே ஹைலைட் பண்ணாமல் டவுன் பிளே பண்ணி ரொம்ப நார்மலாகவே கடந்து போயிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. இந்த இன்டர்வல் பிளாக்குக்கான சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும் போதே அந்த சீன் எப்படி முடிய போகுதுங்கிறத நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ண முடியுதுங்கிறதுனால அந்த இன்டர்வல் பாயிண்ட்டும் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணல. ஒரு சிறுகதையை அடிப்படையாக வச்சு தான் இந்த திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு. வழக்கமாக இப்படியான அடாப்ஷன் போது 2 மணி நேர படத்துக்கான திரைக்கதைக்கு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க. ஒரிஜினலில் இருக்கிற என்ன விஷயங்களாம் ரீடைன் பண்ணோன்ற ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அதுதான் இந்த கதை ஹிட்டா மிஸ்ஸா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். அந்த வகையில் பார்க்கும்போது சிறுகதையில் இருந்த விஷயத்தை இவங்க சரியாக கொண்டு வரலையா, எக்ஸ்ட்ராவாக சேர்த்த விஷயங்கள் இந்த கதையை டைல்யூட் பண்ணிச்சா அப்படிங்கிறது புரியல. முக்கியமாக லாஸ்ட் 20-25 மினிட்ஸ் இந்த படத்துடைய டைட்டில் மாதிரியே குரங்கு படல் அடித்து கஷ்டப்பட்டு தான் என்லைனுக்கே போகுது. மொத்தத்தில் இந்த குரங்கு படல் ஒரு சிம்பிளான, ஸ்வீட்டான, முக்கியமாக 80s 90s சைல்ட்ஹுட்டை ஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கான நல்ல நாஸ்டால்ஜியாக வந்திருக்கக்கூடிய ஒரு படம். நான் சிட்டியில் வளர்ந்துருந்தாலும் என்னாலும் சில சம்பவங்கள் கூட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதே அளவுக்கு எனக்கு எமோஷனல் கனெக்டும் கிடச்சிருந்தா கண்டிப்பாக இந்த படத்தை ஹைலி ரெக்கமெண்ட்னே சொல்லியிருப்பேன். பட் நெவர்தலெஸ் இப்போதைக்கு இந்த படம் தியேட்டரில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள்.